சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் 2025 மத்தியமா தேர்வு நடக்க போகுது. அந்த மத்தியமாவில் வந்து செகண்ட் பேப்பரில் ஏற்கனவே வந்து எல்லா ரோமனையும் நாங்கள் ஃபுல்லாக வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ எஸ்ஏ வந்து இப்போ போட்டுட்டு வரோம். இப்போ ஃபோர்த் எஸ்ஏல வந்து ரொம்ப முக்கியமான எஸ்ஏ அது. 10 மார்க்ஸு. கிசி ஏக்கு 5 का सारांश लिखिए. 4 கொடுத்து வந்து இனி 1 கேட்பாங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸு. தனுஷ் யன்யா அப்படின்னா தனுஷோடைய பாகம். இது முக்கியமான சென்டென்ஸோடைய கருத்து மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. மிதிலாவின் மன்னர் ஜனகர் அவருக்கு சீதா என்ற மகள் இருந்தார். அழகாகவும் நல்ல நடத்தை உடையவளாகவும் இருந்தார். ஜனகர் தனது மகளுக்கு ஒரு தைரியமான மணமகனை தேர்ந்தெடுக்க விரும்பினார். ஜனகர் ஒரு வில் வைத்திருந்தார். வில்லை வளைக்கக்கூடிய இளவரசருக்கு சீதாவை மணக்க ஜனகர் முடிவு செய்தார் அப்படின்னு இது முக்கியமானது மட்டும் அவர் இந்த குழுமாக இது சென்டென்ஸில் வந்து மீனிங் சொல்லியிருக்கு. அதை படிச்சுங்க. செகண்டு मंत्रा का षष्टियंत्र मंत्रा का षष्टियंत्र மந்திராவினுடைய சதி. ஷஷ்டியந்திரன் அப்படின்னா சதி, மந்திராவினுடைய சதி. தசரதனின் தனது இளையராணி கையேயி ஆவார். கையேயின் பணிப்பெண் மந்திரா ஆவாள். மந்திராவின் தூண்டுகோளால் கையேயும் மன்னரிடம் 2 வரங்களை கேட்டாள். அதை பற்றி இது ஃபுல்லாக முழுமையாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிச்சுங்க. தேர்டு குஹகி பக்தி, குகனுடைய பக்தி. ராமர், லக்ஷ்மணன் மற்றும் ராமரின் மனைவி சீதாதேவி அம்மையாரும் சித்திரக்கூடத்தில் ஒரு குடிசையில் வாழ்ந்தனர். நீதாக்களின் தலைவராக குகன் இருந்தார். பரத் மிலாப் பரதனின் படை. பரதனுடைய படை சித்திரக்கூடத்தை நெருங்கியது. சித்திரக்கூடத்தை தாக்க பரதன் வருவதாக லட்சுமணன் நினைத்தான். எனவே ராமரிடம் கூறினார். எனவே ராமர் தங்களை அழைத்து செல்ல வருவதாக லட்சுமணனிடம் கூறினார். பரதன் வந்து தங்களை வந்து கூட்டிகிட்டு பார்த்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து லட்சுமணன் வந்து சொல்கிறார். ஃபிஃப்த்து ஒன்று லாஸ்ட் வந்து பாதுகா பட்டாபிஷேக். பாதுஷம்னா செருப்புகளை பட்டாபிஷேகம் செய்தல். ராமருடைய வந்து செருப்பு வந்து அந்த அரியணையில் வச்சு அவர் வந்து பட்டாபிஷேகம் செய்கிறார் பரதன். அதை பற்றி தான் இது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக வரும். பரதன் ராமரை அயோத்திக்கு திரும்பி ராஜ்ய பொறுப்பேற்குமாறு பலமுறை கேட்டுக்கொண்டார். ஆனால் ராமர் அதற்கு உடன்படவில்லை. பரதன் மிகவும் வருத்தமடைந்து, நான் தனியாக ராஜ்ய பொறுப்பேற்க என்னால் முடியாது. உங்கள் செருப்புகளை எனக்கு கொடுங்கள். நான் அரியணையில் ஏற்றி ஆட்சி செய்வேன் என்றார். பரதர் வந்து ராமர்கிட்ட சொல்கிறாரு, உங்களுடைய செருப்பு கொடுங்க, அதை வச்சு நான் வந்து சிம்மாசனத்தில் வச்சு நான் இது பண்ணிக்கிறேன். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.